கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்தங்கஞ்சி வந்து கை, கால், இடுப்பு வலி, முதுகு வலி எதுவும் வராமல் தடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறங்க ஃப்ளேவராக. அப்படியே வந்து 4 ஏலக்காய் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறங்க. நல்லா வாசனை வர வரையும் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டு குக்கரில் வந்து வேக வச்சுக்கிறங்க. நல்லா குழைய வேக வச்சுக்கிறங்க. வேக வச்சா மட்டும்தான் நல்லா ஜூஸியாக சாப்பிட்லாம். அப்புறம் வந்து இனிப்புக்கு வந்து வெள்ளைப்பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலாப்பில் ஊற்றி விட்டுக்கிறங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறங்க. கலந்துட்டு பாலை காய்ச்சி வச்சின பாலை வந்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.